தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். வருண், இப்போ ஆரம்பிக்கிறதே ஒரு பிரேக்கிங் நியூஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் யார் யார் மேலும் அமைச்சராக வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? பார்ப்போம். தாவேகாவில் அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக அமைச்சர்களாக யார் யாரெல்லாம் பதவியேற்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு உத்தேச பட்டியல் கிடைத்திருக்கிறது. மொத்தமாக 21 அமைச்சர்கள் நாளை பதவியேற்க இருப்பதாக தகவல். அந்த வகையில் அவர்கள் யார் யார் என்ற ஒரு உத்தேச பட்டியல். அந்த வகையில் கடலூர் எம்எல்ஏ ராஜ்குமார் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அதே போல ஆர்கே நகர் எம்எல்ஏ மரிய வில்சன் அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. மேலும் காஞ்சிபுரம் எம்எல்ஏ ரஞ்சித் குமார் மற்றும் தாம்பரம் எம்எல்ஏ சரத் ஆகியோரெல்லாம் கூட அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கோவை வடக்கு எம்எல்ஏ சம்பத்தும் கிணத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷும் அமைச்சராகிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்கள் உள்ளடங்கிய 21 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல். தாவேகாவில் தற்போது முதலமைச்சர் உட்பட 9 பேர் முதலமைச்சர் உள்ளிட்ட 9 பேர், மொத்தம் 10 பேர் தற்போது இருக்கிறார்கள். தொடர்ந்து நாளை அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. 21 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல். யார் யாரெல்லாம்ன்ற ஒரு உத்தேச பட்டியல் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்று அமைச்சரவை விரிவாக்கம் நாளை நடைபெற இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மக்கள் மாளிகையிலிருந்து, அதாவது ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கிறது. நாளை 10 மணிக்கு தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 21 புதிய அமைச்சர்கள் நாளை பதவியேற்க இருக்கின்றனர். இந்த 21 புதிய அமைச்சர்கள்ல முதல் முறையாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைகிறது. முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில அவர்களது முதல் மாநாட்டிலிருந்து கூட்டணிக்கு வருபவர்கள், ஆதரவு தெரிவிப்பவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். அந்த நிலையில தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல முதல் முறையாக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல நிலவுகிறது. நாளை கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராகின்றனர். அதாவது மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதனும், கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமாரும் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். ஐஎம்எல்ஏ பொறுத்தவரையில பாபநாசன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சரவையில இடமளிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விசிகாவிலும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சரவையில இடம் அளிக்கிறது குறித்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் 15க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கின்றனர். கிட்டத்தட்ட இவர்கள் அனைவருமே முதல் முறை சட்டமன்ற தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி தொடர்கின்றனர். அது மட்டுமல்லாமல் நீண்ட காலமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்பாக இருந்தே மக்கள் சேவையில விஜய் நற்பணி மன்றத்தில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுல இந்த உத்தேச பட்டியல்ல கடலூர் தொகுதியில வெற்றி பெற்ற ராஜ்குமார், சென்னையில ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற மரிய வில்சன், காஞ்சிபுரம் ரஞ்சித் குமார், தாம்பரத்தில் வெற்றி பெற்ற சரத், கோவை வடக்கு சம்பத், சேலம் பார்த்திபன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாளை அமைச்சரவையில இடமளிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஸோ வருண், அமைச்சர்கள்லாம் பதவியேற்க போகிறாங்க. ஏற்கனவே ஒரு 10 அமைச்சர்கள் இருக்காங்க முதலமைச்சரை சேர்த்து. ஆனால் அவங்கள எல்லாமே தாவேகாவினர். ஆனால் இந்த முறை பதவியேற்க போகிறவங்கள கூட்டணி கட்சிகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கமாக இல்லை, நாங்கள் வெளியே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மற்ற கூட்டணி கட்சியான விசிக, ஐயுஎம்எல் இவங்களுக்கெல்லாம் இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை சலீம், தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் சார்பில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன்லாம் இடம்பெறுவதாக காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு அப்புறமா தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகவே இருக்குது. ஆரம்பத்திலேருந்து தாவேகாவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மும்முரமாக இருந்தாங்க. சீட்டை கொஞ்சம் பார்கெயின் பண்ணி அந்த கோட்டாஸ் எல்லாம் டிஎம்கே கிட்ட வாங்கிட்டாங்க. பட் ரிசல்ட் வந்த பிறகு மறுபடியும் தாவேகாவோட அவங்க
அவங்களுடைய ஒரிஜினல் ஆசை எங்கே இருந்ததோ அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அமைச்சர் பதவியும் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நல்லா பார்த்தோம்னா இந்த கேம்பெயினில் ஸ்டாலின் அவர்களோட ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஸ்டேஜே ஷேர் பண்ணலை. ஆமாம். அப்போ எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க, பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களே, கடைசியில் ஸ்டேஜ் கூட ஷேர் பண்ணலையே, அப்படி என்ன கட்சிக்குள்ள பிரச்சனை அப்படியெல்லாம் பேசுனாங்க. பட் கரெக்டாக ரிசல்ட் வந்த பண்ண டக்குன்னு முதல்ல அந்த பக்கம் போனது காங்கிரஸ் கட்சியினர் தான். அந்த வகையில் தாவேகா அமைச்சரவையில் முதல்ல இடம் பிடிக்கிறதும் காங்கிரஸ் தான். தொடர்ந்து பார்த்தோம்னா விசிகா தலைவர் திருமாவளவனுக்கும் அமைச்சரவையில் பங்கேற்கணும்னு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு அழைப்பும் விடுத்திருந்தார். இன்றைய நிலையில் காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பது முதல்வருடைய விருப்பம்னோ IUML கட்சியையும் அமைச்சரவையில் பங்கேற்க அழைத்திருப்பதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய பிரஸ் மீட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, அவர் பேசின காட்சிகளை நம்ம பார்ப்போம். ஷூர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அமைச்சரவையில் பங்கு பெற. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பமும் அதுதான். IUML நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை நாங்கள் தலைவர்களிடையும் வலியுறுத்தி இருக்கிறோம். ஆதவ் அர்ஜுனா அழைப்பு கொடுத்துட்டாரு. வரும் திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் கொடுத்திருக்காரு இந்த அழைப்புக்கு? என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விசிகா அலுவலகம் வந்த முதல்வர் விஜய் வந்து அமைச்சரவையில் இடம்பெறணும்னு கேட்டுக்கிட்டாரு, தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினாருனோ அதற்கு நன்றின்னு முதல்ல கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லியிருந்தார். அது தொடர்பாக விசிகா நிர்வாகிகளோட கலந்து பேசி இது தொடர்பான முடிவை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கூட திருமாவளவன் தன்னுடைய பிரஸ் மீட்டில் குறிப்பிட்டிருந்தார். அவர் பேசின காட்சிகளும் நம்ம பார்த்துடலாம். ஷூர். அவருடைய அழைப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வேளச்சேரிக்கு வருகை தந்த திரு விஜய் அவர்கள் தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதை இப்போது மீண்டும் வெளிப்படையாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார். இது குறித்து எமது முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், மாநில பொருளாளர், முதன்மை செயலாளர் போன்ற முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பின்னர் எங்கள் முடிவை அறிவிப்போம். விசிக்கு அவங்களோட ஸ்டாண்டை சொல்லிட்டாங்க. IUML என்ன சொல்லியிருக்காங்க? வரும் IUML தரப்பில் கூட அமைச்சரவையில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் சார்பில். இது தொடர்பாக காதர் மைதீன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, தேசிய தலைமை வந்து இதற்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருச்சு, இருந்தாலும் நாங்கள் வந்து உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி தொடர்பாக முடிவெடுப்போம்னு காதர் மொய்தீன் இது தொடர்பாக தெரிவிச்சிருக்கிறார். சலீம், ஓகே அவர் பேசினதையும் பார்க்கலாம். ஷூர். இது அமைச்சர்கள் சேர்றதுக்கு தடை கிடையாது, நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு காலையில் எங்களை அறிவித்தாங்க. இப்போ அதுக்கு தான் நாளைக்கு 11 மணிக்கு முஸ்லீம் லீகுடைய தமிழ்நாடு உயர்மட்ட குழுவை நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். அந்த கூட்டத்தில் தான் இந்த பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியுடைய முடிவு, நாங்கள் கூட்டணியில் சேரணும், இந்த அமைச்சர்கள் இடம்பெறணும் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் அறிவிக்க இருக்கிறோம். அதான் நாளைக்கு நடக்க இருக்கு. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு. ஸோ ஒவ்வொரு கட்சியினரும் அவங்களுடைய ஸ்டாண்டு சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினர் என்ன சொல்கிறாங்க? வரும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த தாவேகாவினுடைய அமைச்சரவையில் அதிமுக வறுமையாயின் தாவேகா அரசுக்கு அவங்க கொடுத்தாங்களே அந்த ஆதரவை, அது தொடர்பாக அவங்க வந்து மறுபரிசீலனை பண்ணுவோம்னு அவங்க மீண்டும் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வகையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளான CPM மற்றும் CPI தலைவர்கள் கூட்டா இதை சொல்லியிருக்காங்க. அரசியலில் அது மட்டும் இல்லாமல் CPI, CPM, விசிகா வந்து ஒரே நிலைப்பாட்டை தான் எடுக்கணும் கூட அவங்க தெளிவுபடுத்தி இருக்காங்க. அதிமுக சப்போர்ட் வேணா கொடுக்கட்டும், பட் அதிமுக அமைச்சர் பதவி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தாவேகாக்கு அமைச்சரவையில் இடம்பெறாங்கன்னா எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். நம் பிரதமர் மோடி அவர்கள் 5 நாடு பயணமாக போயிருந்தது நமக்கு தெரியும். ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, அப்புறம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, நார்வே, ஸ்வீடன், 4 நாடு முடிஞ்சது. இப்போ 5வது நாடாக இத்தாலியில் பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க. அங்கே என்ன அப்டேட்ஸ் இருக்கு? வரும் அங்கே வந்து இந்தியா இத்தாலி இடையிலான உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டினுடைய அதிபர்கிட்ட பிரதமர் மோடி வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதில் இந்தியா மற்றும் கிழக்கு ஐரோப்பா சிறப்பு பொருளாதார வழித்தட திட்டத்தில் இரு நாட்டு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டதா தெரியுது. சலீம், ஓகே அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். ஷூர். Al primo ministro del Libia.
இத்தாலியில் பேசின பிரதமர் வேற என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது மனித குலத்திற்கு பயங்கரவாதம்ன்றது வந்து ஒரு சவால் என்பதை இந்தியா இத்தாலி ஏற்றுக்கொள்வதாக கூட பிரதமர் மோடி சொல்லி இருக்கிறாரு. மேலும் உலக பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கப்படணும்னு கூட பிரதமர் மோடி வலியுறுத்தி இருக்கிறார். சலீம், ஓகே, இத்தாலி பிரதமர் மெலோனி என்ன சொல்லியிருக்காங்க ப்ரோ? அவங்க என்னன்னா, பிரதமர் மோடியோட மரியாதை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலான நட்பு உருவாகி இருக்கிறதா இத்தாலி பிரதமர் மெலோனி சொல்லியிருக்காங்க. இரு நாட்டு வர்த்தகத்தை 2029க்குள்ள 20 பில்லியன் யூரோவா உயர்த்த திட்டமிட்டு இருப்பதா கூட அவங்க சொல்லியிருக்காங்க. சலீம், ஓகே, இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லைட் ஹார்ட்டட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இப்போ இன்டர்நெட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கும் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலனி அவர்களுக்கும் உள்ள அந்த ரேப்போ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெண்டு பேரையும் சேர்த்து மெலோடி அப்படின்னு அன்பா சொல்லிட்டு வருவாங்க. மெலோனி பிளஸ் மோடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பிரதமர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, மெலோடி அப்படிங்கிற ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போய் அந்த சாக்லேட்டை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இத்தாலி பிரதமருக்கு பரிசு கொடுத்துருக்காரு. அவங்களும் அதாவது தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமான பதிவு, அதை பார்க்கலாமா? பார்ப்போம். Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee. இப்போ அந்த தயாரிப்பு நிறுவனத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பார்லே அப்படின்னு சொல்லி அந்த பேக்கெட்டில் போட்டிருக்கோம். உடனே ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தாங்க, ஓ அப்போ இந்த ஷேர் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் அந்த ஷேரை வாங்கினாங்க. ஷேர் ப்ரைஸ் ஏறிச்சு. கடைசியில் தான் தெரிஞ்சுது அது வேறு பார்லே, இது வேறு பார்லே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரிஜினலாக இந்த சாக்லேட்டு மெலடி அப்படிங்கிற சாக்லேட்டை தயாரித்த அந்த பார்லே நிறுவனம் ஷேர் மார்க்கெட்டில் இல்லையா, பிஎஸ்சியில், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். வேற ஒரு பார்லே மேனுஃபேக்சரிங் தான். அவங்க ஏற்கனவே ரியல் எஸ்டேட்டு மேனுஃபேக்சரிங் அதில் இருக்காங்க. அவங்க தான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. அந்த ஷேரை போய் எல்லாம் வாங்க போய் வேற ஷேரோட ப்ரைஸ் எல்லாம் ஏறி போச்சு. ஸோ இப்போ அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க, பார்லே நிறுவனம், அந்த மாதிரி பிரதமருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உள்நாட்டு பொருட்களை அவர் வந்து வெளிநாட்டில் இந்த மாதிரி வந்து பிரபலமாக்குறது நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்லே அப்படியோட பிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராக் ஜாக் பிஸ்கட் நமக்கு தெரியும், பாப்பின்ஸ் நமக்கு தெரியும். இதெல்லாம் பார்லேயோட பிராண்டு. பட் இந்த பிராண்டு ஷேர் மார்க்கெட்லேயே இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற வேற ஒரு பிராண்டை போய் எல்லாம் அவசரப்பட்டு வாங்கிட்டாங்க. தொடர்ந்து நம்ம தமிழகம் பக்கம் வருவோம். 10th ரிசல்ட் வந்து இருந்தது. அந்த வகையில் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து வெளியிட்டிருந்தார். மொத்தமாக பார்க்கும்போது 94.31% பேர் வந்து இதில் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. சலீம், இதில் மாணவிகள்னு பார்க்கும்போது 96.47% மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மாணவர்கள்னு பார்க்கும்போது 92.15% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த முறை நம்ம பார்க்கும்போது மாணவர்களோட மாணவிகள் தான் அதிகமாக பாஸ் ஆகியிருக்காங்க வழக்கம் போல. எக்ஸாக்ட்லி, ஒவ்வொரு முறையும் மாணவிகள் தான். அதாவது பெண்களுக்கு இருக்கும் ஆற்றல் என்ன அப்படிங்கிறது 10th +2 ரிசல்ட்டை பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடலாம். தொடர்ந்து மாவட்ட வாரியா எந்தெந்த மாவட்டம் வந்து இந்த தேர்ச்சி விகிதத்தில் முன்னிலையில் இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. அந்த வகையில் 97.57 தேர்ச்சி விகிதத்தோட புதுக்கோட்டை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. தொடர்ந்து 97.54% சிவகங்கை வந்து செகண்ட் பிளேஸ்லையும், 97.41% தஞ்சை வந்து 3வது இடத்துலையும் இருக்கு. மேலும் திருச்சி வந்து 4வது இடத்துல 97.31%, அதுக்கப்புறம் குமரி வந்து 5வது இடத்துல இருக்குது. மொத்தம் பார்க்கும்போது 97.30% குமரி 5வது இடத்துல இருக்கு. சலீம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு இப்போ சப்ஜெக்ட் வைஸ் பிரேக்கப்பும் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்ல யார், அது 98.43% மாணவர்கள் வந்து தமிழ் பாடத்துல தேர்ச்சி பெற்று இருக்காங்க. இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துலன்னு பார்க்கும்போது 99.44% மாணவர்களும், மேக்ஸ்ல கணிதத்துல 97.36% மாணவர்களும் தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க. அறிவியல் சயின்ஸ்ல பார்க்கும்போது 98% மாணவர்களும், சமூக அறிவியல்ல 97.93% மாணவர்களும் தேர்ச்சி பெற்று இருக்காங்க. சலீம், இதுல இன்னொரு சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரும், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 10th மார்க் லிஸ்ட்டை பார்த்துடலாமா? அதுக்கு பிறகு அந்த சுவாரஸ்ய செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் என்னன்னா 10th அந்த 10ஆம் வகுப்புக்கான துணை தேர்வுகள்லாம் இருக்குல்ல, இது வந்து வரக்கூடிய ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது. இந்த நிலையில தான் அதற்கு கூட வரும் 26ஆம் தேதியிலிருந்து
ஜூன் 9 வரைக்கும் விண்ணப்பிக்கலான்னு கூட தெரிவிச்சிருக்கிறாங்க சலீம். மேலும் இந்த விடைத்தாள் நகலுக்கு வந்து மே 22ஆம் தேதியிலிருந்து 27 வரையிலையும், மறுக்கூட்டலுக்கு ஜூன் 17 இருந்து ஜூன் 19 வரையிலும் விண்ணப்பிக்கலான்னு கூட சொல்லியிருக்காங்க சலீம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அந்த சுவாரஸ்ய செய்தியை சொல்றேன். அதாவது வந்து சிறையில் இருப்பாங்கல்ல, நம்ம தமிழக சிறையில், அவங்களும் படிக்கலாம், எக்ஸாம் எழுதலாம், எல்லா வாய்ப்புகளும் தரப்படுது. அந்த வகையில் சிறையிலிருந்து 363 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 14 பேரை தவிர, அதாவது 349 பேர் 10th பாஸ் பண்ணிட்டாங்க, ஜெயிலில் உட்காந்து படிச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. 363 பேர்ல 349 பேர் தேர்ச்சி பெற்று இருக்காங்க. எக்ஸாக்ட்லி 14 பேர் தான் டோட்டலா தோல்வி அடைந்திருக்காங்க. அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கும். மேபி வெற்றி பெற்றவங்க கிட்ட கைடன்ஸ் எடுத்து கூட அவங்க பாஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் அடுத்த முறை பாஸ் பண்றதுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள், அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அதிரடி IAS IPS மாற்றங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட நிறைய IPS டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்திருக்காங்க. 15 IPS அதிகாரிகள் இன்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. 6 பேர் மாவட்ட எஸ்பிக்கலாமே. ஆமா. ஓகே. அதுல குறிப்பா சிங்கப்பெண் சிறப்பு படை ஐஜியா பவானீஸ்வரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி காஞ்சிபுரம், கோவை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுடைய எஸ்பிக்களும் மாற்றப்பட்டிருக்காங்க. இதுல புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, நீலகிரி மாவட்ட எஸ்பிக்களும் கூட மாற்றப்பட்டிருக்காங்க சலீம். ஓகே, தமிழக மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கறது இந்த கஞ்சா ஒழிப்பு எப்போது. டாஸ்மாக்ல திரு விஜய் அவர்கள் சிக்ஸர் அடித்துக் கொண்டிருக்கிறார். 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டார். ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், ஆஸ்பத்திரி பக்கத்தில் எதுவும் இருக்கக்கூடாது. தமிழக மக்கள் ரொம்ப வரவேற்றாங்க. அடுத்து 10 ரூபாய் கூடுதலாக கலெக்ஷன் பண்றது, அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. ரவுடிகளை எப்போ ஒழிக்க போறாரு தமிழ்நாட்டில இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது. ஆமா, அதுக்காக தான் இந்த ஆபரேஷன் ஸ்பெஷல் டிரைவ் மூலமாவே சென்னையில் மொத்தமா 133 ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க சலீம். இதுல பார்க்கும்போது 101 பேர் வந்து போதைப் பொருள் வழக்குல சிக்கி இருக்கிறாங்கன்றது கூட தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, செக்ரட்டேரியட், அதாவது தலைமை செயலகம், சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு சீஃப் மினிஸ்டர் கரெக்டாக வந்துடுறாரு. 10 மணிக்குள்ள வந்துடுறாரு. இன்ஃபேக்ட் 9:30 அந்த மாதிரி வந்துடுறதா சொன்னாங்க. மற்ற ஊழியர்களுக்கும் உத்தரவு போட்டிருந்தாங்க வரும், மற்ற ஊழியர்களும் கரெக்டாக டியூட்டி டைமுக்கு வரணும்னு சொல்லி. அந்த மாதிரி வராங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது உத்தரவை தொடர்ந்து 90% தலைமை செயலக ஊழியர்கள் வந்து சரியா காலை 10 மணிக்கெல்லாம் பணிக்கு வந்திருக்காங்க சலீம். முதலமைச்சர் விஜய் வந்து 9:30 மணிக்கே தலைமை செயலகம் வரக்கூடிய நிலையில குறித்த நேரத்திற்கு வந்து பணிக்கு வரணும்னு ஒரு வாய்மொழி உத்தரவு நீங்க சொன்ன மாதிரி போட்டிருந்தாங்களே. தொடர்ந்து தற்போது 90% ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. ஓகே, முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவர் சூப்பராக கார் ஓட்டுவார். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாரு காரில். முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸ் இதெல்லாம் கூட வச்சிருந்தார், அப்புறம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ கார் ஓட்டுறதுல வந்து கை தேர்ந்தவர். இன்னைக்கு வந்து செக்ரட்டேரியட்டில் சில கார்கள் வந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வழங்கப்படுறதா இருந்தது. இன்ஃபேக்ட் காருன்னு சொல்றதை விட ஜீப் அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். சுமார் 40 ஜீப்புகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அது மட்டும் இல்ல, அவரே அதை ஓட்டி பிறகு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அர்ப்பணித்தார். அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? பார்ப்போம். கூட இருக்க செக்யூரிட்டிஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்பவுமே தயாராக இருக்கணும் இந்த மாதிரி சர்ப்ரைஸுக்கு. என்ன பண்ணுவாருன்னு. ஓகே, ஃபிட்டாக இருக்க வேண்டியதான் அவசியம் பாருங்கல்ல. இன்னைக்கு பாருங்க வரும், அதாவது பண்டித அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய பிறந்த நாள் என்று. பிறந்த நாள் சலீம். அதுவும் இல்லாமல் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் முறையாக அவர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதில் வந்து பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அந்த காட்சிகளை நாம பார்ப்போம். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் விஜயோட அயோத்திதாசர் பண்டிதர் இருக்கார்ல, அவருடைய கொள்ளு பேத்தியும் கலந்துக்கிட்டு மரியாதை பண்ணியிருக்காங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் எந்த முதல்வருமே தன்னுடைய தாத்தாக்கு மரியாதை செலுத்த வந்ததில்லை அப்படின்னு உருக்கமாக பேசியிருக்காங்க. சரி, ஓகே.
அவர் பேசின காட்சிகளை பார்ப்போம். இது அவர்கிட்டயும் அதுதான் சொன்னேன். இது வரைக்கும் ஜாதி பார்த்துட்டு யாரும் வரல, முதல்ல நீங்கள் வந்திருக்கீங்க, எங்களோட குடும்பம் சார்பாக நன்றி, வாங்கம்மா அப்படின்னா இனிமேட்டு சிறப்பாக இந்த தமிழ்நாடை வந்து மாற்றிட நிறைய திட்டங்கள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் முதலமைச்சர் வந்து என்னை சந்திக்க சொல்லியிருக்காரு. தொடர்ந்து கிண்டியில் இருக்கக்கூடிய அயோத்திதாசர் பண்டிதருடைய சிலைக்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலினும் மரியாதை செலுத்தியிருந்தார். தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள்லாம் கூட மரியாதை செலுத்தி இருந்தாங்க. சலீம், ஓகே, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது டாஸ்மாக்ல அது ரொம்ப சுவாரஸ்யமான அப்டேட். என்னன்னா, டாஸ்மாக் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, முதல்ல எம்ஆர்பி வாங்குறாங்க, பிறகு ஒரு 10 ரூபா வாங்குறாங்க. அதுக்கு எது அப்படின்னா, பாட்டில் கொண்டு வந்து திருப்பி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 10 ரூபா கொடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் கண்ட இடத்துல பாட்டில் போட்டு போயிருங்க, அதுக்கு 10 ரூபா. இன்னொரு 10 ரூபா கூட வாங்குறாங்க, அதுதான் எக்ஸ்ட்ரா 10 ரூபா. ஸோ அதுதான் இப்போது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்கனவே பிரச்சாரத்தில் பெரம்பூரில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, டாஸ்மாகில் ஊழல் இருக்குது, இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தார். பட் அதுக்கு அடுத்தபடியாக முதலமைச்சரான பிறகு அதிரடி நடவடிக்கையாக அந்த 10 ரூபாய் யாரெல்லாம் வாங்குறாங்களோ உளவு பிரிவு கண்காணிக்கணும். உளவு பிரிவு கண்காணித்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். கடுமையான நடவடிக்கை, முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுவோம் சம்மந்தப்பட்ட ஊழியரை, பிறகு டிஸ்மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவில் கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு டாஸ்மாக்ல ஈரோட்டில் ஒரு சம்பவம் நடந்து போச்சாமே. ஆமாம் சலீம், ஈரோட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் வரிசையில் நிற்க சொன்ன ஊழியரை வந்து வாடிக்கையாளர் ஒருவர் வந்து சரமாரியாக தாக்கியிருக்கார். இந்த தாக்குதலில் காயமடைந்த அந்த டாஸ்மாக் ஊழியர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கு. அந்த காட்சிகளை நாம பார்ப்போம். ஷூர். டெட்ரா பேக்கில் வந்து எப்படி ஜூஸ் அப்புறம் பால்லாம் வருதோ அந்த மாதிரி மதுபானம் வர்றதா ஒரு கேஸ் இருந்ததுங்களே சுப்ரீம் கோர்ட்டில். அந்த மதுபான விற்பனையை தடுக்க கோரி ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த சலீம், இதில் வந்து தற்போது மத்திய மாநில அரசுகள் வந்து பதில் அளிக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவும் கொடுத்துருக்கு. ஓகே ஓகே, அப்படியே கொஞ்சம் அரசியலுக்கு வரலாமா வரும் வாங்க அந்த வகையில் சொல்லுங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இப்போ உட்கட்சி பூசல், அது அதிமுகவே 2ஆ பிரிஞ்சு நிற்குது. அதை பற்றி ஏதாவது பாஜக தலைவர்கிட்ட கேட்டாங்களா? அவர் ஏதாவது பதில் சொன்னார்? கேட்டிருக்காங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள் எல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அதிமுக கூட்டணியில தான் பாஜக இப்பயும் நீடித்துட்டு வருது அப்படின்னு கூட அவர் குறிப்பிட்டு இருக்கிறாரு. சலீம், ஓகே, அவர் பேசின காட்சிகளையும் நம்ம பார்ப்போம். ஷுவர். அதை இப்போ அதிமுக பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆக அது குறித்து அதை இப்பொழுது நான் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அந்த உள்கட்சி பிரச்சனை தீர்ப்பதற்கு ஏதாவது பாஜக ஏதாவது உதவி பண்ணுவோம்? 2 ஊருக்கு நடுவில் 40 வருஷம் பொறுத்து ஏதோ ரயில்வே தடம் வருதுங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தோம். ஆமாம் சலீமா, எங்கன்னு பார்த்தோம்னா காரைக்கால் பேரளம் வழித்தடத்தில் தான் 40 வருஷத்துக்கு அப்புறம் புதிய ரயில் சேவை வந்து தொடங்கி இருக்கு. இந்த புதிதாக இயக்கப்பட்ட ரயிலுக்கு வந்து வழி நெடுக்கலையுமே பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ தண்டவாளம் இல்லை, ரயில் சேவையே கொடுத்தாச்சு. அப்படிதான் ரயில் சேவை தொடங்கிடுச்சு. பார்த்தோம். அப்புறம் அப்படியே நம்ம தென்காசி வந்தோம்னா வரும், அங்கே ஏதோ அதாவது தனியார் ஸ்கூல் பஸ்ஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப பதட்டமாக பரபரப்பாக ஆயிடுச்சு. ஆமாம், அங்கே வந்து தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கூட இந்த வாகன தணிக்கை வந்து நடைபெற்றுருந்துச்சு. என்னென்னா, பேருந்துகளில் அவசரகால ஜன்னலோ வேக கட்டுப்பாட்டு கருவிகளோ இயங்காததுனால மாவட்ட ஆட்சியர் வந்து ஆத்திரமடைஞ்சிருக்காரு. தொடர்ந்து இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு கூட அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். சலீம், ரைட் ரைட். இப்போ செயல்பாடு வீட்டா யாருக்கு டிரைவர் யாரு எந்த வருஷம் மாடல் இது சரி பண்ணீங்க, ஃபிட்னஸ் கொடுக்காதீங்க. சரிங்க சார், வண்டி நம்பர் நோட் பண்ணிங்க. எல்லா வண்டியும் தரவை செக் பண்ணணும். சரிங்க, ஸ்டாண்டர்ட் படி செக்லிஸ்ட் படி ஏதாவது ஃபிட்னஸ் கொடுக்காதீங்க. ரெக்டிஃபை பண்ணதுக்கு கூட மட்டும் கொடுங்க. சரி, ஈவினிங்கில் எத்தனை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்கு, என்ன கண்டுபிடிச்சிருக்கு, எத்தனை வண்டி ரிஜெக்ட் பண்ணிருக்கு, டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. சரி, ஓகே.
கோவை ஏர்போர்ட்டில் ஒரு கார் ஒன்று நிறுத்தி வச்சுருந்தாங்களா அருண்? திடீர்னு அது தீப்பற்றி எரிஞ்சதில் மிகப்பெரிய பரபரப்பு. அதில் மேற்கொண்டு என்ன தகவல் இருக்கு வரும்? தீ விபத்துக்கான காரணம் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காரில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு வந்து மின்கசிவு தான் காரணம் அப்படின்ற முதற்கட்ட விசாரணையில் அது தெரிய வந்திருக்கு சலீம். ஓகே, எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஓகே, அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருங்களா வரும் நாட்கள் ரொம்ப கடினமானதாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. எதனால் அப்படி சொன்னார்? வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காருங்க வரும்? அதாவது இந்தியாவை இந்த மிகப்பெரிய பொருளாதார புயல் வந்து தாக்க போவதா சொல்லியிருக்காரு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே கடினமாக இருக்கும், மத்திய அரசால் கூட மக்களை காப்பாற்ற முடியாதுன்னு கூட விமர்சிச்சிருக்காரு ராகுல் காந்தி. ஓகே ஓகே, அப்படியே நம்ம செக்ரட்டேரியட்டுக்கு வருவோம். நம்ம தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்களை அவரோட இருக்கையில் அவருடைய அலுவலகத்திற்கு சென்று மற்ற மினிஸ்டர்ஸை எப்படி உட்கார வச்சாரோ, திரு புசி ஆனந்த் அவர்கள், அதே போல செங்கோட்டையன் அவர்கள், அதே போல திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்திருக்கார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து சலீம், தமிழகத்தில் பள்ளி மற்றும் விடுதிகளினுடைய பெயர்களில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாதிய அடையாளங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதில் இந்த வழக்கு தொடர்பாக வந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலர் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள்லாம் உத்தரவும் கொடுத்துருக்காங்க சலீம். ஓகே ஓகே. அப்புறம் நம்ம தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது, குதிரைகளுக்கு ஒரு வைரஸ் வருது. எஸ், அது வந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய அபாயம் இருக்கா இல்லையா அதெல்லாம் பேசிக்கிட்டாங்க. பட் இந்த சாம்பிள்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. இந்த கிளாண்டஸ் தொற்று நோய் அச்சுறுத்தலால் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குதிரை மற்றும் அவர்களுடைய பராமரிப்பாளர்கள் அவர்களுடைய இரத்த மாதிரிகள்லாம் சேகரிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரிகள்லாம் பார்க்கும்போது ஹரியானாவில் இருக்கக்கூடிய தேசிய ஆராய்ச்சி மையத்திற்கு அவசரமாக பரிசோதனைக்காக அனுப்பவும் பட்டிருக்கு சலீம். ஓகே ஓகே. குதிரை வந்து ஒரு ஸ்பெஷலான விலங்கும் கூட. இன்ஃபேக்ட் நம்ம முதல்ல இருக்கு சென்னை ஈசிஆரில், அங்கே அந்த பாம்புக்கு எப்படி பாம்புலேருந்து எப்படி விஷம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதாவது யாருக்காவது பாம்பு கடிச்சதுன்னா அந்த கடிக்கு மருந்து ஆன்டிவெனம் என்று அழைக்கப்படுகிறது, அது குதிரையிலிருந்து தான் எடுக்கிறாங்க. பாம்பு விஷத்தை குதிரைக்கு செலுத்தி அதிலிருந்து வரக்கூடிய ஆன்டிவெனமை எடுத்து மனிதர்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. குதிரை ஒரு மிக மிக முக்கியமான விலங்கு மனிதர்களுக்கு. இப்போ நாம் அதை போக்குவரத்துக்கு பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, ஜாலி ரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் பீச் பக்கத்தில் இதில் போகிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி பாம்பு விஷக்கடிக்கு அதில் வந்து மருந்து தயாரிக்கிற அளவுக்கு ஒரு மிக முக்கிய விலங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு சென்னை செக்ரட்டேரியட்டில் ஒரே பரபரப்புங்கிறோம். ஏன்னா போலீஸாரே ஒருவர் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டார். தன்னுடைய மகளோடு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். எதனால் அப்படி செஞ்சார் வரும்? ஏன்னா தவறான சிகிச்சையால் தன்னுடைய மகளினுடைய கால் பாதம் அகற்றப்பட்டதா தண்டபாணி அப்படின்ற ஒரு காவலர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். நீங்கள் சொன்னீங்க இந்த நிகழ்வு தான் அது. இந்த நிலையில தான் முதலமைச்சரை சந்திக்க அனுமதி வேணும்னு சொல்லி தலைமை செயலக வாயிலில் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதனால கொஞ்சம் பரபரப்பான சூழல் தான் அந்த பகுதியில் காணப்பட்டது. அவருடைய போராட்ட காட்சிகளை பார்க்கலாம். நான் ரோட்ல உட்கார்ந்து பரஸ் பண்றீங்க, காவல்துறை இந்த அஃபென்ஸ்க்கு எல்லாம் உடனடியான ஆகிரும். அப்புறம் நல்லா இருக்காது. சொல்லுங்க, நான் சந்திக்க மட்டும் எனக்கு அளவு வேணும். ஏன் குழந்தைக்கு அஃபென்ஸ் ஆச்சு பதில் சொல்ல முடியுமா உங்களால? குற்றத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? உட்காரே ரோட்ல பார்த்து உட்காருங்க பட்டு பார்த்து சார் அப்பாயின்மெண்ட் கேக்குறோம். நம்ம ஏறோம் பாப்பா ஏறு யார மாட்டேன் புள்ள சொல்லி எதுக்கு நீ யாத வைக்கிறான் புள்ள எதுக்கு நான் வாங்க எதுக்கு தள்ளுறீங்க? அந்த குழந்தை அங்கே வந்து சிரமப்படுறதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடச்செந்தூரில் இந்த கஞ்சா போதையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்களா? அந்த வரும் அது என்னன்னா, இருசக்கர வாகனம் இருக்குல்ல, அது மேலே வந்து கார் உரசி இருக்கு. இந்த ஆத்திரத்தில் கஞ்சா போதை இளைஞர்கள் வந்து அந்த காரை தாக்கி இருக்காங்க சலீம். தொடர்ந்து காரில் இருந்தவர்கள் வந்து கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு விசாரணையும் மேற்கொண்டு வராங்க சலீம். ரைட் ரைட். இந்த காட்சிகளையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம்.
முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது. எப்படி திறன்பட கையாளவிருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேனியில் மதுபான கூடத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சாமே, அதில் போலீஸாரே சம்மந்தப்பட்டிருக்காங்களாமே. காவலர்கள் உட்பட 2 போதை ஆசாமிகள் வந்து ரகலையில் ஈடுபட்ட நிலையில தான் இது தொடர்பாக தகவல் தெரிஞ்சு போலீஸார் வந்திருக்காங்க. அவங்களையும் தாக்கியிருக்காங்க அந்த போதை நபர்கள். அவங்க 2 பேரையுமே குண்டு கட்டா போலீஸார் தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். அப்போ போலீஸாருக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. போலீஸார் அங்கே தடுக்க வந்திருக்காங்க, அவங்க மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த போதை கும்பல். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஓகே. எல்லாம் கிரைம் நியூஸாக பார்த்துட்டு இருக்கோமே, வரும் ஒன்றும் சாஃப்ட் ஸ்டோரி இல்லையா இருக்கு சார். நம்ம நீலகிரி ஊட்டியில் மலர் கண்காட்சி தொடங்கி நடந்துட்டு வருது. அதே மாதிரி கொடைக்கானலில் பிரையன் பூங்காலையும் 63வது மலர் கண்காட்சி தொடங்கி இருக்கு. இதை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் வந்து ரிப்பன் வெட்டி தொடங்கி வச்சிருக்கிறார் சலீம். ஓகே, அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? பார்க்கலாம். இது எடுத்துட்டே இல்லையா? வெளியில கொஞ்சம் நடிகர் ரவி மோகன் அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. ரொம்ப உருக்கமாக இருந்தது. தனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் சினிமாவில் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன வரும்? லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது ரவி மோகன் வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு விரதத்தை தொடங்கி இருக்காரு. இதுதான் இப்போதைய அப்டேட் அவருடையது. ஓகே. நாம் அப்படியே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே ரஷ்யா பக்கம் போகலாமா? போவோம். ஆனால் போர்க்கள செய்தி இல்லை, ஏன்னா புட்டின் அங்கேருந்து சைனா போயிட்டார். ஸோ சைனாவில் என்ன அப்டேட்ஸ் வரும்? 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா போயிருக்காரு ரஷ்ய அதிபர் புதின். அவருக்கு வந்து உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு சலீம். அந்த வரவேற்பு காட்சிகளை நாம பார்க்கலாம். ஷூர். இதில் சுவாரஸ்யம் பாருங்கள், இப்போ தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதே மாதிரி சீனாவுக்கு வந்துட்டு போனார். டக்குன்னு அப்படியே ரஷ்ய அதிபர் புத்தின் அங்கே வந்திருக்காரு. பேச்சுவார்த்தையில் என்ன தெரிய வந்தது அருண்? பேச்சுவார்த்தையில் என்னன்னா, சீனாவில் பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய இந்த கிரேட் ஹால் ஆஃப் தி பீபிள்ன்ற ஒரு அரங்கில் வந்து சீன அதிபர் ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருந்தது. இது வந்து குறிப்பிட்ட நேரத்தில் திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த திட்டமிட்ட நேரத்துக்கு முன்பாகவே நடந்திருக்கு. இந்த 2 நாட்டு தலைவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய இந்த நேரோ ஃபார்மட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகசிய சந்திப்பு வந்து இதில் வந்து சர்வதேச அளவிலான மிக முக்கிய விவகாரங்கள் குறித்துலாம் விவாதிக்கப்பட்டிருக்கு சலீம். ஓகே, இப்போ சர்வதேச போர்களால் கச்சா எண்ணெய், டீசல், பெட்ரோல் விலைலாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எல்லாம் பாமர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலே மற்ற விலை நேச்சுரலி காய்கறி விலை முதற்கொண்டு இப்போ டீ எல்லாம் விலை அதிகமாயிடுச்சு, டீ காஃபி எல்லாம். ஸோ மக்கள் ஒரு சவாலான காலகட்டத்தில் இருக்காங்க. கச்சா எண்ணெய் விலை குறையுமா குறையாதா? முக்கியமாக இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் எல்லாம் ஒரே மெசேஜாக பதிவு செய்கிறாரு. தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புதின் சீனா சென்று இருக்கக்கூடிய இந்த நிலையில வந்து அங்கு உரையாற்றும் போது மத்திய கிழக்கு நெருக்கடியில மத்தியிலுமே ரஷ்யா வந்து தொடர்ந்து நம்பகமான ஒரு எரிசக்தி வழங்குனரா திகழும்னு உறுதிப்பட சொல்லியிருக்காரு சலீம். மேலும் அடுத்த ஆண்டு வந்து ரஷ்யாவிற்கு வருகை தரக்கூடிய இந்த ஜின்பிங்கிற்கு அழைப்பும் விடுத்திருக்காரு. ரஷ்யாவுக்கு வாங்க அப்படின்ட்டு சீனா போய் அழைப்பும் கூட கொடுத்திருக்கிறார். ஓகே. தொடர்ந்து ஈரானோட போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு சலீம். மேலும் இதன் மூலமா வந்து கச்சா எண்ணெய் விலை வந்து கடுமையா வீழ்ச்சி அடையும் என்று கூட அவர் வந்து கொஞ்சம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு, நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி பாமர மக்கள்லாம் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன செய்யறாரு, தினம் என்ன செய்யறாரு, எங்க போர் வெடிக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் நடக்கிற ஈவெண்ட்ஸ் ஐசோலேட்டடா இல்லாம அசோசியேட்டடா இருக்கு. அங்க நடக்கிற ஒரு போர் இங்கே பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கும் அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்வுக்கும் காரணமாக இருக்கிறதுனால பாமர மக்களும் ட்ரம்ப்பை உற்று கவனிச்சிட்டு இருக்காங்க.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் அதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கேட்டு அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் கட்சி மாறியவர்தான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என கடுமையாக விமர்சித்தார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருடைய அரசியல் காலத்தை கொஞ்சம் முன்னே சென்று பார்க்க வேண்டும். அவர் எத்தனை கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பணியாற்றி அங்கே பயணித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார், சேர்ந்தார். அதற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரிடத்திலேயும் அவர் இணைவதற்கு அவர் பேசினார். துணை பொதுச் செயலாளர் வேண்டும் என்று கேட்டார். தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்ததுதான் எடப்பாடியாருடைய முக்கிய வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இதை கூட அறியாமல், தெரியாமல், புரியாமல் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடப்பாடியார் மீது குற்றம் சொல்வது, அவர்கள் குதிரை பேரம் நடத்திவிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருத்து வேறுபாடு உள்ள சிலரை அழைத்து அவர்கள் அமைச்சராக்க அல்லது ஆதாயம் தேட அல்லது ஆட்சியை காப்பாற்ற அவர்கள் முடிவு செய்திருப்பதன் காரணமாக ஒரு குதிரை பேரத்தை அவர்கள் நடத்திவிட்டார்கள். அதை மூடி மறைக்க எடப்பாடியார் அவர்கள் மீது, எங்கள் பொதுச் செயலாளர் மீது பல அவதூறான செய்திகளை அவர் சொல்லி வருகிறார் என்பதை நாங்கள் கண்டிக்கிறோம். விருதாச்சலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்து CV சண்முகம் தெரிவித்த கருத்து உண்மைதான் என தெரிவித்துள்ளார். குதிரை பேரம் இல்லை என்று சொல்லி முகத்தை மூடி சென்றது யார்? அதே போல இன்னைக்கு குதிரை பேரம் இல்லை என்பதை வெளிப்படையாக முதல்வர் அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு அதிமுகவில் ஒரு குரூப்பு அவரே நேரடியாக சந்திக்கிறார். அது எந்த வகையில் நியாயம் என்பது இன்னைக்கு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்னைக்கு நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றவர்கள் எப்படி எந்த நிபந்தனை இல்லாமல் ஆதரவு தெரிவித்தார்களோ அதுபோல் அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் நிச்சயமாக நிபந்தனை இல்லாத ஆதரவு என்று தெரிவித்தால் அது வரவேற்கத்தக்கது. இல்லை என்றால் உறுதியாக அது குதிரை பேரத்திற்கு தான் அது வழிவகுக்கும். தமிழகம் இதுவரை காணாத அந்த குதிரை பேரம் நிச்சயம் நடக்கக்கூடாது என்பதை தான் அன்னைக்கு முதல்வரிடம் நான் சொன்னேன். இன்னைக்கு CV சண்முகம் சொல்கிறாரு, MP தேமுதிகவுக்கு கொடுக்கறத தடுத்தாரு எடப்பாடி அப்படின்னு இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறாரு. அது உண்மையாது. அதான் அன்றைக்கே அண்ணா நான் திருவண்ணாமலையிலேயே பேப்பரை எடுத்து காமிச்சல, அப்புறம் உண்மையான ஏன்ட்டியை திருப்பி கேட்குறீங்க. விருதாச்சலத்தில் இருந்துக்கிட்டு அவருக்கு எப்படி 5 MPயும் ஒரு ராஜ்யசபாவும் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை. அதைத்தான் அன்றைக்கி திருவண்ணாமலையில் நான் அந்த பேப்பரை எடுத்து பத்திரிகையாளரிடம் காமிச்சேன். அதனால் அவர் யாரும் சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது என்று அவர் சொன்ன பதில் யாருக்குமே உகந்ததாக இல்லை. அதை தான் CV சண்முகம் அவர்கள் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கூட்டணி குறித்து திமுக MP கனிமொழி தெரிவித்த கருத்தை நாங்களும் சொல்லலாம் என பதிலளித்துள்ளார். கூட்டணியில் வார்த்தையை சொல்லியிருக்காங்க. கூட்டணியை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. கூட்டணி இல்லாம ஜெயிக்கலாம் கனிமொழி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது அவங்க சகோதரி அவங்களுடைய அக்கா கனிமொழி அவங்களுடைய கருத்து. அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க இயக்கம் மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் நாங்க எங்க இயக்கத்தை வலுப்படுத்தணும். அது எங்க அதை பத்தி நான் சொல்ல முடியும். கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க கருத்து நீங்க அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். அக்கா கிட்ட சரியாங்கிறது இல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் பார்த்தேன், நான் படிச்சேன். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வர்ற காலங்களில் பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலம் இல்லாமலே நமக்கு திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஒரு இயக்கமும் அதே கருத்தை நாங்களும் சொல்லலாம் இல்லையா? நாங்களும் சொல்லலாம், பிற இயக்கங்களும் சொல்லலாம். அது ஒரு இயக்கத்திற்கு உண்டான ஒரு வளர்ச்சிக்காண்டியும் இயக்க நலனுக்காகவும் சொல்ல வேண்டிய கருத்து. அது அவங்களுடைய திமுக காண்டி அவங்க சொல்ற கருத்து. இப்ப அதே கருத்து எல்லா கட்சிகளுக்கும் உகந்ததுதான். தோல்வியை சந்தித்ததுனால கூட்டணி இல்லாமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற நீங்களே சொல்லிடுறீங்க நீங்க. அதனால என்னன்னா அவங்க கருத்து அது என்ன எல்லாருக்கும் அது பொருந்தும். என்னன்னா கூட்டணி இல்ல, நம்ம தனிச்சு நிக்கணும், நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணுங்கிறது எல்லா கட்சிக்காரர்களோட விருப்பம். அது பொறுத்த வரைக்கும் அவங்க கருத்து தவறுல தான் சொல்லணும்.
கோவையில் திருமண விழாவில் பங்கேற்று பேசிய திமுக எம்பி கனிமொழி, சோசியல் மீடியாவில் வரும் தகவல்களை அப்படியே நம்ப வேண்டாம் என்பதுதான் பெரியார் சொன்ன பகுத்தறிவு என்று பேசியுள்ளார். பெரியார் அவர்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதனால் நீங்க நம்பக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு முக்கியமா அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை தாண்டி முக்கியமாக நாம் நம்பக்கூடாத ஒன்று இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸை பயன்படுத்தி என்ன மாறுதல்கள் எல்லாம், எந்த சிந்தனை போக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய வழிவகைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இது அரசியல் தாண்டி எல்லா விஷயங்களிலும், உங்களோட ஹெல்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு நிறைய செய்திகள் உங்களுக்கு, நிறைய பரப்புரைகள் உங்களுக்கு சொல்லப்படும். குழந்தையை எப்படி வளர்க்குறது அப்படின்னு பல செய்திகள் ஒவ்வொரு நாளும் வரும். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எது உடம்புக்கு நல்லது, அப்படிப்பட்ட செய்திகள் வரும் பொழுது, ஏன்னா திஸ் இஸ் பிகம் ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு நாம் நின்று கொண்டு இருக்கிறது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏஜில் நம்ம நின்றுட்டுருக்கோம். அதனால் யார் அந்த கருத்துக்களை நமக்கு சொல்கிறார்கள், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலிலே நின்று கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் எது, மிஸ்இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்குத்தான் பகுத்தறிவு வேண்டும் என்று அன்றே தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், இன்னைக்கு சாட் ஜிபிடிலையும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா எல்லா நேரத்துலையும் கரெக்டான பதில் வராது, அங்கேயும் தவறான பதில்கள் வருகிறது. அங்கே திருப்பி கேள்வி கேட்டிங்கன்னா சாரி எனக்கு தெரியாதுங்குது. ஸோ இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு பகுத்தறிவு வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் காலமாக நமக்கு சொன்னார்கள். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாயா அல்லது 20 ரூபாயா என மக்கள் குழம்பி இருப்பதாக விமர்சித்துள்ளார். அதே மாதிரி ரீல்ஸ்ல இருந்து ரியலுக்கு வரணும். இன்னைக்கு முதலமைச்சரோட அறையிலேயே ஒருவர் ரீல் எடுக்கிறார், ஆனா அதை அதிகாரிகள் கண்டித்திருக்க வேண்டும், முதலமைச்சர் கண்டித்திருக்க வேண்டும். ஆக ஒரு தீவிரத்தன்மை செயலாற்றலில் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதே மாதிரி நாங்க ஊழலுக்கு எதிராக வந்தோம். நாங்க இன்னைக்கு டெண்டர் 17 லட்சம் கட்டுமான பணி டெண்டர் 6 மணி நேரத்திற்குள்ளேயே ஆனந்த் அவர்களின் துறையில் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கிட்னி திருட்டு, அதை பற்றி இன்னைக்கு விசாரணை முடுக்கிவிடப்பட வேண்டும் என்றும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. சென்ற ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்ததோ அந்த தவறுகள் நடக்காம இருக்கணும், ஆனா ரெட்டிப்பா நடக்க ஆரம்பிக்குதோன்னு பயமா இருக்குது. அது பாலியல் பலாத்காரம், கொள்ளைகள் இந்த ஒரு வாரத்துல அதிகரித்திருக்குது. சிங்கப்படை நாம வெறும் விகைவா நீங்க சிங்கப்படை அமைச்சீங்க, ஆனா அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரியல. பாட்டிலுக்கு 10 ரூபாயா 20 ரூபாயா என்ற கேள்வி இன்னும் மக்களுக்கு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினவங்க பாட்டிலுக்கு 20 ரூபாயா பாட போறீங்களா, இல்லைன்னா 20 ரூபாய் இல்லாம பாட போறீங்களா, இல்லைன்னா அவங்க குடிச்சிட்டு ஆட போறாங்களா, ஒண்ணுமே புரியலையே. அதனால இன்னும் கொஞ்சம் தீவிரமாக முதலமைச்சர் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அலுவலகத்தில் இருக்கிறார், அது பாராட்டுக்குரியது. ஆனா இருக்கிறதுல கான்கிரீட்டா அமைச்சர்களை கூப்பிட்டு புதியவர்கள், ஏன்னா இன்னைக்கு கூட இங்க கவுண்டம்பாளையத்தோட எம்எல்ஏ அதிகாரிகள் கூட்டம் எப்படி நடத்தினாங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இல்ல உண்மைதான், ஏன்னா அவங்க ஐடி விங்கில ஐடி மாத்திரம் பார்த்தாங்க. இவங்க வாட்ஸ்அப்ல 37 லட்சம் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் மேம்போக்காங்க பார்த்தாங்க. இவங்க குழந்தைங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்றது கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு. குழந்தைகளை 18 வயதிற்கு உள்ள குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவது தவறு இன்னும் சட்டத்திலே இருக்கு. அது ரியலா பயன்படுத்தினாலும் தப்பு தான், ரீலா பயன்படுத்தினாலும் தப்பு தான். அந்த குழந்தைங்க மனதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரவது நல்லதில்லை என்று படிக்கணும். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாஞ்சில் சம்பத், அதிமுக அழிய வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல என்றும், எடப்பாடி பழனிசாமியின் தலைமையே ஆபத்தில் இருப்பதாகவும், எதிர்காலத்தில் ஸ்டாலின் தலைமைக்கும் எங்களால் ஆபத்து வரும் என்றார்.
நிறைய இடத்துல புதிய மாற்றுக் கட்சியிலேருந்து தாவேக நோக்கி அலைய மக்கள் வராங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தமிழ்நாட்டில் எனக்கு எம்ஜிஆர் காலத்தில் நடந்த அதிசயம் இப்போது நடக்கிறது. நிறைய மாற்றுக் கட்சியில் இருந்து வருகிறார்கள். தலைவரை சந்தித்து கட்சியில் இணைய வேண்டும் என்று ஆர்வம் தெரிவித்து என்னிடத்திலே பல பேர் தொடர்பு கொள்கிறார்கள். தலைவரை சந்திக்கிற இடத்திலும் அந்த முயற்சியிலே நான் ஈடுபடுவதிலும் இன்றைக்கு ஆட்சி தொடங்கி இந்த தேரை முன்னெடுத்து நகர்த்துவதற்கு அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறதில்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் தாமதமாகிறது. ஆனாலும் தமிழ்நாட்டில் மாற்றுக் கட்சியில் இருப்பவர்களெல்லாம் மாற்று குறையாத தலைவர் விஜய் என்று நம்பி இன்றைக்கு எங்கள் கழகத்தில் அலை அலையாக அணி அணியாக வந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். விஜயின் வரவு வந்து அதிமுக அணிவுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு. அதிமுக அழிய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு மிலேச்சத்தனமான ஒரு காட்டாட்சி நடத்திய அதிமுகவை காப்பாற்ற தவறிய தமிழ்நாட்டின் உரிமைகளை பற்றி வாய்மூடி மௌனியாக இருந்து மோடியின் காலடியில் விழுந்து நத்தி பிழைத்த அந்த தலைமைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. இன்னும் சொல்லுகிறேன், அண்ணன் ஸ்டாலின் தலைமைக்கும் எங்களால் ஆபத்து வரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.